வணக்கம் நண்பர்களே. பகவத்கீதையில் நான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்ட ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோகானா என்ன அப்படிங்கிற விஷயத்த ஒரே ஒரு ஸ்லோகமில் ஈஸியாக நாம் கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா, யோகாஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வ தனஞ்சயா சித்தி அசித்தியோ சமோபூத்வ சமத்துவம் யோக உச்சைத்தே. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, அர்ஜுனா, நீ உன்னுடைய கடமைகளை சரியாக செய். அதில் வரக்கூடிய வெற்றியோ இல்லை அதில் வரக்கூடிய தோல்வியோ உனக்கு சொந்தமானது கிடையாது. இது ரெண்டையுமே நீ சமமாக பாவி. இதுதான் யோகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உனக்கு வரக்கூடிய வெற்றிகளையும் சரி தோல்விகளையும் சரி அதில் நீ பற்று வைக்காத, உன்னோட கடமைகளை சமநிலையில் செய்ய. இதுக்கு பேர் தான் சமத்துவ யோகம் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒருவேளை நமக்கு வெற்றி கிடைச்சிது அப்படின்னா அந்த வெற்றியை நாம் கொண்டாட ஆரம்பிப்போம். ஒருவேளை தோல்வி கிடைச்சது அப்படின்னா அதிலேயே நம்ம துவண்டு போயிடுவோம். இந்த ரெண்டு உணர்வுகளுமே நம்மளுடைய எண்ண அலைகளை ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். பதஞ்சலி மகரிஷி யோகம்க்கு கொடுக்குற டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, யோக சித்த விருத்தி நிரோதக, அதாவது எழுகின்ற எண்ணங்களை சமநிலைப்படுத்துறது தான் யோகம். அந்த எழுகின்ற எண்ணங்களை விருத்தி செய்கிறத நிறுத்துறது தான் யோகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த ரிசல்ட் மேலே நாம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மனோநிலையில் ஏற்ற இறக்கம் வரும். ஏன்னா வெற்றியை கொண்டாடுவோம், தோல்வியில் துவண்டு போயிடுவோம். இந்த ரெண்டு உணர்வுகளுமே நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா நீ இந்த யோகத்தில் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மகாபாரதமில் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த யுத்த களத்தில் நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த சொல்லி கொடுத்த எல்லா விஷயமே யோகம் தான். இந்த யோகத்தை நாம் வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படின்னா இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அந்த சமநிலையில் பாவிக்கக்கூடிய ஒரு மனோநிலை நமக்கும் உருவாகும். இதே விஷயத்தை தான் திருக்குறளையும் சொல்லியிருக்காரு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி செய்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு இறைவனோட அடியை நாம் பற்றும் பொழுது நமக்கு எந்த விதமான துன்பங்களுமே வராது அப்படிங்கிறது தான் இது. பதஞ்சலி மகரிஷி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு போதித்த விஷயமாக இருக்கட்டும், திருக்குறளில் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே யோகம்தான். இந்த யோகத்தை தான் நாம் வாழ்க்கையில் பயிலணும். இதை நாம் ஒழுங்காக பயிலணும்னா நாமளும் ஒரு யோகி ஆகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நற்பவி வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. நன்றி, வணக்கம்.